இவ்வளோ புழுக்கள் பார்த்திங்களா உற்பத்தி ஆகிருக்கு. மக்கின அந்த இலை, காஞ்ச இலை கழிவுகள், அப்புறம் அந்த பழக்கரைசல் இதெல்லாம் ஊற்றும்போது ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இவ்வளோ புழுக்கள் பாருங்கள் உற்பத்தி நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது என்ன ஆகிடும்னா மண் அப்படியே பொறப்பொறன்ட்டு நல்ல அந்த கழிவுகள் நமக்கு கிடைக்கும். மண் நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணிடும். அதுதான் அந்த மக்க வச்ச கழிவுகள், காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள் இது எல்லாத்தையுமே அந்த போட்டு நம்ம வைக்கணும்னு சொல்கிறது இயற்கையாக நமக்கு உரம் கிடைக்கிறது செடிங்களுக்கு. அதனால தான் இந்த இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது நல்லா அதிக பலன், நமக்கு காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். பூக்கும் திறன், நம்ம பூச்செடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா திறன் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த வேஸ்ட்டு நம்மெல்லாம் எப்படி நம்ம பதப்படுத்தினா நம்ம இயற்கை உரம் தயாரிக்கிற மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா வீட்டில் ஒரு மாடி தோட்டத்துலேயோ வீட்டில் கொஞ்சம் நிலம் இருக்கிறதுலையோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கலாம். கழிவுகளும் உபயோகம் ஆகும், நமக்கும் ஒரு காய்கறி வீட்டில் உற்பத்தி பண்ணுற மாதிரி பூ மல்லிகைப்பூ, ரோஜா பூ இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் அதுக்குமே நமக்கு உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.